வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருப்பு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக இருக்கிறதுனால பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே கருப்பு உளுந்துல களி கிண்டி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்க இந்த மாதிரி கிரேவியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட சத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரேவி நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் இருந்தால் கருப்பு உளுந்து கருப்பு கொண்டக்கடலை ரெண்டையுமே முளைக்கட்டிக்கோங்க. ஸ்ப்ரவுட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரெண்டையும் தனித்தனியாக ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சுடுங்க. உளுந்து ஒரு நாளில் ஸ்ப்ரவுட் ஆகிடும். கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா 2 நாள் எடுத்துக்கும். இல்லைனா ஒரு ஈர துணியில் கட்டி அப்படியே தொங்க விட்டிங்கனாலே உங்களுக்கு முளை வந்துடும். ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையுமே நம்ம வேக வச்சுக்க போகிறோம். பவுலில் 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு முளைக்கட்டின கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நான் ஊற வச்சு முளைக்கட்டியிருக்கேன். கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நான் ஒரே நாள் யூஸ் பண்ணதுனால அப்போதான் முளை வர ஆரம்பிச்சுது. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கூட வேக வைக்கும் போது இதோட ஃப்ளேவர்ஸுமே நம்மளுக்கு இந்த பருப்புக்குள்ளெல்லாம் இறங்கும். இப்போ இந்த கருப்பு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் கருப்பு உளுந்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகிறதுக்கு இதுலேயே நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா கிரேவி தண்ணி ஆகிடும். அதனால முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே ஒரு குக்கருக்குள்ளே வச்சு மூடி போட்டு 4-5 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொண்டக்கடலை உளுத்தம்பருப்பு ரெண்டுமே வெந்துடும். நல்லா ஊற வச்சிருக்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். நம்ம உளுந்து நிறைய சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு கிரேவி திக்காக தான் வரும். அடுத்ததாக கிரேவிக்கு கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சி ப்ரீப்ரெப் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காய பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். 2 வெங்காயம் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி விழுது அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் 3 தக்காளி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க நம்மளோட ப்ரீப்ரெப் வேலை. வெங்காய பேஸ்ட் அரைச்சோம், தக்காளி பேஸ்ட் அரைச்சோம், அதுக்கப்புறம் சுண்டலை முளைக்கட்டி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம கிரேவி பண்ண போகிறோம். கிரேவி பண்ணுறதுக்கு நல்லா அடிகனம் இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ்னா இந்த எண்ணெய் வெண்ணெயோட அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். அடுத்ததாக இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காய விழுது சேர்த்துக்கிறேன். பட்டரில் இந்த வெங்காயம் விழுது குக் ஆகும் போது சூப்பராக ஒரு வாசனை வருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுமே சேர்த்துருங்க. வெங்காய பேஸ்ட்டோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையுமே நம்மளுக்கு ஒன்றா போயிடும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் வெண்ணெயிலேயே இது நல்லா வேகட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சுண்டல் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாய்வு தொல்லை எதுவும் இருக்காது. இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். டக்குன்னு சேர்த்துக்கிற பொடிகள் அடிப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி கிளறி விட்டுருங்க. கிளறும் போது அடியில் கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டும், ஸ்க்ரேப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். 1 நிமிஷம் வதக்கினீங்கன்னா இந்த பொடிகளோட பச்சை வாசனையுமே போயிடும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்க விழுது பொடிகள்லாம் கடாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க. தக்காளி விழுது சேர்த்தோன்னே சரியாயிடும். இப்போ இந்த மசாலாலாம் இந்த தக்காளி விழுதோட நல்லா பிளெண்ட் ஆகணும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாயில் ஆக உங்களுக்கு வெளியெல்லாம் தளிக்க ஆரம்பிக்கும். அதனால மூடி போட்டு நல்லா குக்காக விட்டுருங்க. இந்த விழுதில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு தக்காளியோட பச்சை வாசனையுமே போயிடும். தக்காளி விழுது பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி திக்காயி பச்சை வாசனை போயிருக்கணும். போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டல் மிக்சர் இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல கொண்டக்கடலை உளுத்தம்பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம சுண்டல் இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியில் நிறைய மசாலா ஃப்ளேவர் இருக்கிறதுனால நம்ம அந்த தண்ணியுமே யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நல்லா திக்கன் க்ரீமியாக வேணும்னா நீங்கள் உளுந்த கொஞ்சம் அப்படியே மசிச்சு விடுங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய் கீரிட்டு சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு நான் கொதிக்க விட போகிறேன். ஒரு 10 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் எவ்வளோ ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிரேவி அவ்வளோ டேஸ்டியாக வரும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1/2 hour 45 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவாங்க. இப்போ தேவைப்பட்ட கிரேவிக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கையில் கசக்கிட்டு இதில் சேர்த்துருங்க.
கசூரி மேத்தி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் நுழையிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோமா தாபாக்கு வந்திருக்கோமான்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. ஏன்னா ஃப்ளேவர் அப்படி இருக்கும். கடைசியா நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்கன்னா ரிச்னஸ் திக்னஸ் மட்டும் இல்லைங்க, ஃப்ளேவரையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும் கிரேவி. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அப்படியே மேலே சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் டயட் கான்ஷியஸ்னா க்ரீம் அவாய்ட் பண்ணிக்கலாம். க்ரீமுக்கு பதிலாக அரை கப் அளவுக்கு பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். எதுவுமே வேண்டாம்னா ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு லெமன் கொரியாண்டர் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்தி, தோசை, நான், புலாவ், ஜீரா ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye, thanks for watching.